இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். अब परमेश्वर के वचन की ओर हम आगे बढ़ेंगे. நான் பெங்களூர்ல இருந்து பட்னாவுக்கு வருகிற வழியிலே ஏரோப்ளேனில் இருக்கும் பொழுது நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். मैं जब हवाई जहाज से एयर फ्लाइट से जब बेंगलुरु से पटना आ रहा था तब हवाई जहाज में ही बैठ करके बाइबल का वचन को अध्ययन कर रहा था. சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படி நான் ஏற்கனவே 2 அதிகாரம் வாசித்துவிட்டு 3ஆவதாக இந்த அதிகாரத்தை வாசிக்கும்படி தேவாவியானவர் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தினார். वहां बैठे बैठे मैं 2 भजन संगीता के अध्याय को पढ़ चुका था, लेकिन पवित्र आत्मा ने मुझे प्रेरित किया, प्रेरणा दिया कि एक और अध्याय को पढ़ लो, कि भजन संगीता 90 को भी पढ़ लो करके पवित्र आत्मा ने प्रेरणा दिया. தெளிவான உணர்த்துதலை நான் உணர்ந்தேன். ஆனபடினால் அதை படித்து நான் மீண்டும் உணர்த்தப்பட்டேன். ஒருவேளை அண்ணன் அவர்கள் இந்த ஏஜிஎம்ல வைத்து எனக்கு ஏதாவது ஜெபம் நடத்த வேண்டுமோ, ஏதோ ஒரு காரியத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் இந்த சங்கீதத்தை வாசித்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு இந்த இடத்திற்கு நான் 3 நாட்களுக்கு முன்பாக கடந்து வந்தேன். इस भजन संगीता 90 को फिर से मैं पढ़ना शुरू किया जैसे पवित्र आत्मा ने अगुवाई किया. तब उसी समय मैंने सोचा मैं तो एनुअल जनरल बॉडी मीटिंग के लिए एजीएम के लिए जा रहा हूं, अगर मुझे मौका दिया जाएगा तो मैं इस भजन संगीता से कुछ बातों को शायद बांट सकता हूं करके विचार करके मैं आ रहा था. இப்பொழுது நமக்கு நேரம் அதிகம் இல்லாதபடியினால் நான் அந்த சங்கீதம் 90ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். अभी समय मेरे सामने हमारे सामने जरूर कम है, सीमित है, इसलिए ये 90 अध्याय से मैं कुछ बातों को आपके बीच में रखने के लिए चाहता हूं. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை வாசிக்கலாம். भजन संगीता 90 अध्याय 12वां वचन से लेकर के 17वां वचन तक हम पढ़ने जा रहे हैं. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். हमको अपने दिन गिनने की समझ दे कि हम बुद्धिमान हो जाएं. हे यहोवा लौटा कब तक, और अपने दासों पर तरस खा. भोर को हमें अपनी करुणा से तृप्त कर कि हम जीवन भर जय जयकार और आनंद करते रहें. जितने दिन तू हमें दुख देता आया और जितने वर्ष हम क्लेश भोगते आए हैं उतने ही वर्ष हमको आनंद दे. तेरा काम तेरे दासों को और तेरे प्रताप उनकी संतान पर प्रकट हो. हमारे परमेश्वर यहोवा की मनोरथा हम पर प्रकट हो. तू हमारे हाथों का काम हमारे लिए दृढ़ कर. हमारे हाथों के काम को दृढ़ कर. இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस भजन संगीता के ठीक पहला वचन के ऊपर ये लिखा है कि परमेश्वर के जन मूसा की प्रार्थना. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த மோசே தன்னுடைய தேசத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ஜனத்திற்காக ஜெபித்த ஜெபத்தை வாசித்தோம். आप और हम जानते हैं पुराना नियम में जो मूसा रहता था वो परमेश्वर के सामने गिड़गिड़ा कर प्रार्थना करता था, लोगों के लिए विनती करता था, लगातार परमेश्वर के सम्मुख में बाट जो करके प्रार्थना करता था. நாம் எல்லாரும் நம்புகிறோம், தேவ பிள்ளைகள் ஒரு தடவை ஜெபிக்கும் பொழுது
ஒருவேளை அந்த ஜெபம் பல காரியங்களை எதிர்பார்த்த ஜெபமாக இருந்தாலும் शायद परमेश्वर के जन आप और हम प्रार्थना करते हैं तो एक बार जब प्रार्थना करते हैं कई बातें हो जाए, ऐसे आशा करते हुए इंतजार करते हुए जरूर हम प्रार्थना करते होंगे। அந்த ஜெபம் நாம் ஜெபிக்கும் பொழுதே தேவ சமூகத்திலிருந்து பதிலை உண்டாக்குகிற ஜெபமாக அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததாக நாம் நம்புகிறோம். हम चाहते हैं कि जब पहली बार प्रार्थना विनती करते हैं वही प्रार्थना कई उत्तर को, कई आशीषों को परमेश्वर के सम्मुखों में मेरे लिए लेके आने पाए। 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனத்திலிருந்து 4 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ये भजन संगीता 90 12 वचन से 17वां वचन तक मैं 4 बातों को आपके बीच में रखने के लिए चाहता हूं। 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். 12वां वचन को मैं फिर से पढ़ दे रहा हूं। हमको अपने दिन गिनने की समझ दे कि हम बुद्धिमान हो जाएं। முதலாவது காரியம், ஆண்டவரே எங்களுக்கு போதித்தருளும். सबसे पहली बात यह है, हे प्रभु हमें समझा दे। எதை போதிக்க வேண்டுமாம்? எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். हमें क्या समझाया जाना चाहिए परमेश्वर को? वो इस बात को परमेश्वर हमें समझा नहीं पाए कि हमारे दिन को गिनने के लिए समझा नहीं पाए। அதற்கு முந்தின வசனங்களிலே வாசிக்கிறோம். வசனம் 10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் என்று மோசே சொல்லுகிறார். क्योंकि इसके पीछे आप देखिएगा 10वां वचन में वहां लिखा है, मूसा हमारी आयु के वर्ष 70 तो होते हैं और यहाँ चाहे बल के कारण 80 वर्ष भी हो जाए। இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் வாழ்நாட்களின் காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आजकल लोग जो हैं अपने जीवन के दिन को सही नहीं समझते हुए दिन काटते जा रहे हैं। என்னுடைய வாழ்நாள் மிகவும் குறுகினது என்று நான் அறிந்திருப்பேன் என்றால் நான் என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுத்து இதோ சொல்லும் அடியேன் என்று கேட்கிற சத்தம் என்னில் தொனிக்கும். நான் அதற்கு விட்டு கொடுத்து வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன். अगर आप और हम जानते हैं कि हमारे संसार के जीने का दिन बहुत ही कम है, सीमित है, तो आप और हम क्या करेंगे? परमेश्वर के सम्मुख में हैं, प्रार्थना में लगे रहते हुए उसकी इच्छा क्या करके मानते हुए जानते हुए उसके अनुसार हमारे दौड़ को तेजी से दौड़ने के लिए सौंपेंगे। ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற நாமும் கூட அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்நாள் மிகவும் குறுகினது என்று அறியாதபடி தேவனுக்கு விரோதமாய், தேவ சித்தத்துக்கு விரோதமாய், தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். लेकिन आज सेवक लोग या और लोग परमेश्वर के लोगों के विरुद्ध में या परमेश्वर के सेवक के विरुद्ध में कई गलत बातों को बोलते हैं, बोल उठते हैं। उनको ये जानकारी नहीं है, समझ नहीं है कि उनके जीवन में दिन जीने के लिए बहुत ही सीमा किया गया है। ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்தருளும். इसलिए आपको और हमको एक प्रार्थना करनी चाहिए। वो प्रार्थना क्या है? हे प्रभु मुझे सिखा दे। என்னுடைய வாழ்நாள் குறுகினது என்று நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. हमारे दिन 70 वर्ष है या 80 वर्ष है, इतना ही है, उनको मुझे समझा दे, सिखा दे। வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. எதற்காக தேவன் நமக்கு போதிக்க வேண்டும்? எதற்காக என் வாழ்நாள் மிகவும் குறுகினது என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு ஞான இருதயம் உண்டாகும்படியாக. क्यों परमेश्वर को हमें सिखाना चाहिए? क्यों हमें समझना चाहिए कि हमारे दिन या हमारे साल इतने ही है? क्योंकि वहां लिखा है हम बुद्धिमान हो जाने पाए। இன்றைக்கு ஒருவேளை மனிதன் சொல்லலாம், நான் அதிகமாக படித்திருக்கிறேன்,
நான் மெத்த படித்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னாலும், அவன் தன்னை ஞானவான் என்று சொன்னாலும், வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஞானம் இல்லை. ஏனென்றால் அவன் தன்னுடைய வாழ்நாளின் குறுகிய காலத்தை அறியாதபடி வாழ்கிறபடினாலே அவனுக்கு ஞான இருதயம் இல்லை. आजकल हम देखते हैं लोग कहते हैं मैं तो उतना पढ़ाई कर चुका हूं, इतना मैं पढ़ लिया हूं, और ये भी कहते हैं मेरे पास बुद्धि है, मेरे पास ज्ञान है, मैं बुद्धिमान हूं. लेकिन परमेश्वर कहता है नहीं नहीं, तुम ऐसा नहीं हो. क्यों? क्योंकि तुमको ये ज्ञान नहीं है, तुम्हारा दिन छोटा या तुम्हारा वर्ष कम है, उतना जानकारी तेरे पास नहीं है. என்னுடைய வாழ்நாள் குறுகினது என்று நான் எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும்? मेरे दिन सीमित है, कम है, किस लिए मुझे जानना चाहिए? என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும். இந்த குறுகிய வாழ்நாளில் தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நான் அவருடைய சித்தத்தின்படி செய்து முடிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் என்ற ஒப்புக்கொடுத்தல் எனக்கு உண்டாகும்படி என்னுடைய வாழ்நாளின் காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். मेरे जीवन का दिन को समझना चाहिए. क्यों? मेरे दिन जो जीने जा रहे हैं वो बहुत कम है, इसलिए परमेश्वर की इच्छा क्या है उसको तुरंत तुरंत भलीभांति समझ के उसके अनुसार मुझे दौड़ में दौड़ने की दरकार है. நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அழைப்பை பெற்ற நான் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்றும்படியாக இந்த குறுகிய வாழ்நாளில் அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்ற ஒப்பு கொடுத்தல் எனக்கு உண்டாக வேண்டும். आप छोटे बच्चे हो या जवान हो, विश्वासी या बड़े सेवक कोई भी क्यों न हो, आपके अंदर ये विचार होने पाए कि मेरे दिन संसार में जीने का कम है, इसलिए मैं परमेश्वर की इच्छा को पहचानूं और उसके अनुसार मेरे जीवन निर्वाह करके उससे अनुग्रह पा पा करके मैं दौड़ को पूरा करूं. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் சிங்கப்பூர் வந்திருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டத்திலே அவர்கள் பேசினார்கள். 10 साल के पहले जब बड़े भैया सिंगापुर आए थे तो बड़ी सभा में वे प्रचार कर रहे थे. முதல் நாள் கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வாஷ்ரூம் போயிட்டு வரும் பொழுது என்னிடத்தில் சொன்னார்கள், நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழ்வேன் என்று தெரியாது, எத்தனை தடவை இந்த தேசத்திற்கு உங்கள் தேசத்துக்கு வருவேன் என்று தெரியாது, ஆனபடியினால் என் முழு பலத்தோடு நான் சத்திய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். जब बड़े भैया की पहली सभा मीटिंग या पहला दिन की सभा खत्म हुआ तब अंकल बोल रहे थे, भैया बोल रहे थे, देखो मुझे मालूम नहीं है और कितने साल मैं संसार में रहूंगा, इसलिए अभी मेरे हाथ में परमेश्वर इस दिन को दिया है, इसमें परमेश्वर जितना ताकत मेरे शरीर में दिया है, आत्मा का ताकत दिया है, उसको उंडेल उंडेल करके मैं वचन को प्रचार करने के लिए चाहता हूं. அது நடந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆனது. उसके पूरे होके लगभग 10 साल हो गए थे. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். आज भी वे जिंदे हमारे सामने हैं. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், लेकिन एक बात पक्की निकलती है, அவர்களுக்கு இந்த வசனம் அதிகமாக பிடித்திருக்கிறது. தேவன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஞான இருதயத்தை தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். मैं इस 12वां वचन को उनके ऊपर बैठा देता हूं क्योंकि परमेश्वर उनको समझदार बना दिया है दिन को गिनने के लिए, इसलिए परमेश्वर उनको बुद्धिमान बना करके और ज्यादा साल इस संसार में जीने दे रहा है. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சாலமோன் ஆண்டவரை பார்த்து எனக்கு ஞான இருதயத்தை தாரும் என்று கேட்டான். पहला राजा 3रा अध्याय में हम पढ़ते हैं, वहां सुलेमान राजा जो है परमेश्वर से बुद्धिमान का हृदय, समझदार का हृदय को मांग रहा था. எதற்காக எனக்கு ஞான இருதயம் வேண்டும் என்று சாலமோன் கேட்டான்? क्यों सुलेमान जो है उस बुद्धिमान मन को चाह रहा था उस अध्याय में? உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி சிறியவனாக இருக்கிற நான், இத்தனை லட்சமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய ஜனத்தை, உம்முடைய தேசத்தை நியாயம் விசாரித்து
அவர்களுக்கு நன்மை செய்யும்படி எனக்கு ஞான இருதயத்தை தாரும் என்று கேட்டான். इसलिए वो बुद्धि मांग रहा था, हे प्रभु मेरे लोग लाखों लोग है, प्रजा है, उनको न्याय बातों को कहने के लिए, उनको सलाह देने के लिए मेरे अंदर उस बुद्धि को पैदा कर. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஞான இருதயம் எதற்காக வேண்டும்? தேவனுடைய ஜனங்களை நேசிக்கும்படி, தேவனுடைய தேசத்தை ஆளுகை செய்யும்படி, தேசத்தை ஆளுகை செய்யும்படி, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி எனக்கு ஞான இருதயம் வேண்டும். आज आप और हम क्यों बुद्धि को चाहना चाहिए? क्यों हमारे लिए बुद्धि चाहिए? हमारे देश विशाल देश है, हमारे देश में कई बातों को बोलने के लिए, कई सलाह सम्मति को करने के लिए, अगुवाई करने के लिए आपको हमको भी इसी प्रकार सुलेमान जैसे बुद्धि चाहिए. இரண்டாவது காரியத்திற்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், கர்த்தாவே எங்களுக்கு போதித்தருளும். இரண்டாவது வசனம் 14 வாசிக்க விரும்புகிறேன். पहले मैंने कहा था कि हे प्रभु मुझे समझा दे या मुझे समझने की शक्ति दे करके मैंने कहा. अभी मैं दूसरी बात पर आगे बढ़ने के लिए चाहता हूं. उस बात को हम 14 वचन में देखने जा रहे हैं. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். भजन संहिता 90 के 14. भोर को हमें अपनी करुणा से तृप्त कर कि हम जीवन भर जय जयकार और आनंद करते रहे. போதித்தருளும் என்று கேட்ட மோசே சொல்கிறார், ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்கிறார். मूसा ने इसके पहले तो कहा था कि समझ दे प्रभु. अभी यहाँ वो कहता है, हे प्रभु अपनी करुणा से हमें तृप्त कर करके कहता है. தமிழிலே காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. तमिल में तो ऐसे ही लिखा है, भोर में आपने अनुग्रह से हमें तृप्त कर. நான் அதை ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது அதை வாசிக்கிறேன், satisfy us early with your mercy. लेकिन अंग्रेजी में इस प्रकार लिखा है, हे प्रभु भोर में ही अपनी जो दया है उससे हमें संतुष्ट कर, तृप्त कर. That we may rejoice and be glad all our days. कि हम हमारे सारे दिनों में, सालों में आनंदित और जय जयकार कर सके. அதாவது ஆண்டவருடைய ஊழியக்காரன் மோசே கேட்கிற, ஆண்டவரே முதலாவது உம்முடைய தயவையும் கிருபையும் எங்களுக்கு தாரும், அதனால் நாங்கள் திருப்தியாக வேண்டும் என்று கேட்கிறான். ये मूसा, ये मतलब लेखक क्या कहता है, प्रभु शुरू में ही या भोर में ही हमें अनुग्रह दया अनुग्रह दे दे कि हम जीवन भर जय जयकार कर सके. நம்ம எல்லாருக்கும் தெரியும், காலை தோறும் புதிய கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். हम जानते हैं इस वचन को, बड़ी भोर में प्रतिदिन परमेश्वर अनुग्रह देता है. ஆனால் இந்த இடத்திலே மோசே கேட்க, ஆண்டவரே எங்களுக்கு முதலாவது தேவை ஏர்லி, satisfy us early with your mercy. முதலாவது உம்முடைய தயவினால், உம்முடைய இரக்கத்தினால் எங்களை திருப்தியாக்கும் என்று கேட்கிறான். लेकिन यहाँ अंग्रेजी अनुवाद के अनुसार मूसा मांगता है, पहले अपनी करुणा से हमें तृप्त कर, पहले अपनी दया से हमें तृप्त कर. அவருடைய தயவினால், அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் நாம் திருப்தியாகும் பொழுது என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். अगर आप परमेश्वर की करुणा से या उसकी दया से या उसके अनुग्रह से तृप्त हो जाएंगे पहले, तब जीवन भर आप जय जयकार आनंद कर सकेंगे. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவும் கிருபையும் முதலாவது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களி கூறுதல் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். अब मेरे जीवन में मैं गवाह हूं कि जब उसकी करुणा और अनुग्रह है और उसकी दया शुरू में जब प्रकट हुई, तो तब से लेकर के जय जयकार आनंद प्रतिदिन मुझे देखने के लिए मिला था. சில போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வசை சொற்கள் என்னுடைய வாழ்க்கையில வரலாம். என்னை திருடர்கள் என்று சொல்லலாம், என்னை பழி சொல்லலாம். ஆனால் என் தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கமும் என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது கொடுக்கப்பட்டபடியினால் நான் அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறேன். शायद मेरे विरोध में लोग कुछ बोलेंगे,
निंदा की बातों को कहेंगे या कोसेंगे या डांटेंगे, विरोध करेंगे, लेकिन वो नहीं चल सकता। क्यों? मैं शुरू में ही, आरंभ से ही परमेश्वर से करुणा, दया, अनुग्रह इन तीनों को पा चुका। इसलिए जीवन भर जय जयकार होकर के मैं आनंद को ही लेते चलूंगा। இன்றைக்கு நம்முடைய ஜேம்ஸனுடைய 6வது டிகேடுக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 50 ஆண்டு கடந்து நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில், ஜேம்ஸ் குடும்பத்தில் நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, முதலாவது உம்முடைய தயவு, முதலாவது உம்முடைய கிருபை, முதலாவது உம்முடைய இரக்கத்தினால் எங்களை திருப்தியாக்கும். அதற்கு பின்பு இந்த 10 ஆண்டுகள் அல்ல, இனி வரப்போகிற ஆண்டுகள் வரை, உம்முடைய வருகை வரை நாங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்திருப்போம் என்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். जिस प्रकार आप और हम जानते हैं, जेम्स में 50 साल पूरे होने के बाद अगले 10 साल में हम प्रवेश कर रहे हैं। इसका मतलब 6th, छठा डिकेड करके कहते हैं। इन 10 साल में जब प्रवेश कर रहे हैं, शुरू में ही हमको ये मांगना है, अनुग्रह, करुणा, दया, उससे हमें तृप्त कर कि हमें 10 सालों में और आगे भी जय जयकार करके आनंद करके हम जा सकेंगे। प्रभु, நான் 3வது காரியத்திற்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். வசனம் 15. मैं तीसरी बात की ओर आपको ले जाने के लिए चाहता हूं। उसी अध्याय में 15वां वचन, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். जितने दिन तू हमें दुख देते आया और जितने वर्ष हम क्लेश भोगते आए हैं, उतने ही वर्ष हमको आनंद दे। போதித்தருளும், திருப்தியாக்கும், மூன்றாவதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறார். सबसे पहले हमने देखा, हे प्रभु हमें समझ दे, और दूसरा हमने 14वें वचन में देखा, हे प्रभु हमें तृप्त कर, और तीसरा 15 वचन में हम देख रहे हैं, हे प्रभु हमें आनंद दे। தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். हे प्रभु जितने दिन हमें दुख देता तू आया और जितने वर्ष हम क्लेश भोगते आए, उतने ही वर्ष हमको तू आनंद दे। இன்றைக்கு நம்முடைய ஜேம்ஸ் குடும்பத்திற்கு தேவை மகிழ்ச்சி. आज हमारे जेम्स परिवार में ये चाहिए, वो आनंद है। ஒருவேளை என்னுடைய கடந்த காலத்தில் சில வருடங்களாக, சில நாட்களாக நான் சில வேதனைக்குள்ளாக, ஒருவேளை தேவனே என்னை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். அப்படித்தான் மோசே சொல்லுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், ஒருவேளை இந்த சிறுமையான காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்ததாகத்தான் இருக்கும். जरूर ये इस सालों के पहले अभी जितने साल हम बिता दिए हैं, उन सालों में शायद क्लेश भोगे होंगे, दुख उठाए होंगे, रोए होंगे, वो भी परमेश्वर ही खुद यहाँ किया है करके मूसा कहता है 15 वचन में, जितने दिन हे प्रभु तू हमें दुख देता आया करके यहाँ मूसा कहता है। என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், ஒரு போராட்டம் வருகிறது என்றால், ஒரு வேதனை வருகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது, என்னுடைய தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் வருவதில்லை. आपको और मुझको ये बात मालूम है कि आप परमेश्वर की संतान जब क्लेश उठाते हैं या दुख उठाते हैं या दुखित हो जाते हैं, रोते हैं, पीटते हैं, परमेश्वर की अनुमति बिना आपके जीवन में कुछ होता नहीं है। அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய கரத்தை அசைக்கும்படியாக, நம்மை கைவிடாதபடி, திராணிக்கு மேலாக சோதிக்காத தேவன் அவருடைய அனுமதியின்படி சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். आपको हमको ये भी मालूम है कि हमें जितने परेशानियां हैं, जितने दुखी बातें हैं, वो हमारे झेलने की शक्ति के बाहर कभी नहीं होती है, और साथ ही साथ वो हमें उठाएगा, हमें छुड़ाएगा, हमें वो थामेगा। சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता 30 अध्याय 5वां वचन को हम पढ़ने जा रहे हैं। அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்,
அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். वहां दाऊद कहता है भजन संहिता 30वां अध्याय 5वां वचन में, उसका क्रोध तो क्षण भर का होता है परंतु उसकी प्रसन्नता जीवन भर की होती है। कदाचित रात को तो रोना पड़े परंतु सवेरे आनंद पहुंचेगा। ஒருவேளை நான் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால், என் தேவனை துக்கப்படுத்தினபடியினால், என் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களிலே நான் ஈடுபட்டபடியினால், ஒருவேளை அவர் ஒரு நிமிஷம் என் மேல் கோபமாக இருந்திருக்கலாம். शायद परमेश्वर का क्रोध आपके ऊपर है, उसका कारण ये हो सकता है। परमेश्वर का गुस्सा आपके ऊपर है, उसका कारण ये हो सकता है कि आपने पाप किया हो, या आप परमेश्वर के मार्ग से भटक गए हैं, या आप परमेश्वर की इच्छा को नहीं कर पा रहे, इसके वजह से क्यों न हो। ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, களிப்புண்டாக்குகிற வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की महिमा मिले। इस 5वां वचन में दो शब्दों को आपके बीच में मैं छोड़ देने के लिए चाहता हूं। क्रोध क्षण भर का है लेकिन करुणा जीवन भर के लिए होती है करके परमेश्वर आपको ऐसे वचन से तसल्ली देना चाहता है। மாத்திரமல்ல, வசனம் 11 வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். वैसे ही उसी अध्याय भजन संहिता 30 11वां वचन को मैं पढ़ देने के लिए चाहता हूं। என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். हे प्रभु, तूने मेरे लिए विलाप को नृत्य यानी आनंद में बदल डाला और तूने मेरा टाट उतरवा कर मेरी कमर में आनंद का पट्टुका बांधा है। என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன். यहाँ तमिल में लिखा है, मेरे विलाप को आनंद में और जय जयकार में तू बदल डाला। நாம் எல்லாரும் கடினமான ஒரு தேசத்திலே, கடினமான காலகட்டத்திலே நாம் ஊழியம் செய்து வருகிறோம். आप जैसे जानते हैं, हम ऐसा देश में सेवकाई करते आ रहे हैं जो कठिनाई में है, जो बहुत ही बातों को विरोध करना पड़ता है। यहाँ परमेश्वर की बातों को फैलाते हैं। இந்தியாவில் மாத்திரமல்ல, வட மாநிலங்கள் மாத்திரமல்ல, இங்கே மாத்திரம்தான் எதிர்ப்பு இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். आप ये मत सोचिएगा कि भारत में ही विरोध चलता है या उत्तर भारत में ही विरोध होता है करके मत सोचिए। இந்தியாவிலே நடக்கிற எந்த காரியமும் உலக நாடுகளை அது பாதிக்கிறது, அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். मैं आपको कहने के लिए चाहता हूं, भारत में जो भी घटना होती है या कांड होता है, इसका जो भी प्रभाव देश देश भर में होते चले आया है। நாங்கள் சிங்கப்பூருக்கு போன காலங்களில் நாங்கள் தெருவிலே நின்று நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது, நற்செய்தியை சொல்லும் பொழுது யாரும் எங்களிடத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். जब हम शुरू में सिंगापुर में थे तो उस समय परमेश्वर का जो पर्चा, इसका मतलब जो ट्रैक्स, जब वचन का जो कागज बांटते थे या खुलम वहां सड़कों में या बाजारों में जो वचन का प्रचार करते थे, सुसमाचार, तब कोई विरोध करने वाले नहीं थे। ஆனால் இன்றைக்கு நீங்கள் தெருவிலே நின்று நற்செய்தி பிரதியை கொடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது 10 பேருக்கு சொன்னால் குறைந்தது 6 பேராவது நமக்கு விரோதமாக பேசுகிறார்கள். சிங்கப்பூர் தேசத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. लेकिन आजकल सिंगापुर के देश की कहानी क्या है मालूम है? अगर 10 लोगों को आप सुसमाचार सुनाएंगे, उन 10 लोगों में 6 लोग विरोध में खड़ा होकर के बहुत सी बातों को आपके ऊपर बोलने के लिए खड़ा हो जाएगा। அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறவர்கள் சிங்கப்பூரிலே பிறந்து வளர்ந்த சிங்கப்பூரர்கள் அல்ல, இந்திய தேசத்திலிருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனவர்கள். वहां अभी विरोध करने वाले कौन है? 10 जन में 6 जन कौन विरोध करता है मालूम है? सिंगापुर वासी नहीं है, लेकिन यहां से भारत से जो सेवा करने के, भारत से काम करने के लिए जो वहां गए हैं, वही लोग विरोध करते हैं।
நிச்சயமாக அவர்கள் நம்மை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ये बात सच है, सिंगापुर में या यहाँ भी क्यों न हो, लोग हमारे विरोध में ही खड़े हैं. போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். युद्ध और संघर्ष के बीच में ही हम जी रहे हैं. நிந்தைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். निंदा और अपमान हमें सामना करना पड़ता है. எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். जरूर विरोध की बातों के बीच में हमें रहना पड़ता है. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். लेकिन यहाँ 11वां वचन में परमेश्वर का वचन आपके लिए यूं कहता है कि आपके विलाप को परमेश्वर नृत्यों में, इसका मतलब जय जयकार में बदल डालेगा. என்னுடைய பிரச்சனையை சொல்லிக் கொண்டு புலம்புவதற்கு தேவன் எங்களை அழைக்கவில்லை. मेरी समस्या को बोल बोल करके विलाप का रोने के लिए मैं नहीं बुलाया गया हूं. அவருடைய வார்த்தைகளை நம்பி அவரை விசுவாசித்து அவரிலே மகிழ்ந்து களிகூரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். उसके इस वचन को पकड़ते हुए आनंद की बातें मेरे लिए रखी गई है, उसके लिए आनंदित होने के लिए मैं बुलाया गया हूं. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறீர். आपके विलाप को परमेश्वर आनंद में बदल डालेगा. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். हम 90 अध्याय में इस प्रकार पढ़ रहे थे कि जितने वर्ष हम क्लेश भोगने आए हैं, हे प्रभु उतने वर्ष हमें आनंद से भरपूर कर दे. ஒருவேளை சில ஆண்டுகள் சில மாதங்கள் தேவனுக்காக நீங்கள் வேதனைகளையும் துன்பத்தையும் சகித்துக் கொண்டிருக்கலாம். आप में से कई लोग उस परमेश्वर के विश्वास के चलते कई सालों से दुख की तराई में चलते होंगे. எத்தனை காலங்கள் நான் துன்பத்தை சகித்தேனோ, எத்தனை காலங்கள் கண்ணீரை வடித்தேனோ, அதற்கு மேலாக 100 மடங்கு தேவன் என்னை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். लेकिन आज परमेश्वर आपसे कहता है कि जितने वर्ष तुम क्लेश भोगते आए हो, उतने ही वर्ष मैं तुम्हें आनंद देने के लिए चाहता हूं. கடைசியாக 17ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். आखिरी में 17वां वचन को मैं पढ़ देने के लिए चाहता हूं. வசனம் 17, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். 17वां वचन, हमारे परमेश्वर यहोवा की मनोरथा हम पर प्रकट हो. तू हमारे हाथों का काम हमारे लिए दृढ़ कर, हमारे हाथों के काम को दृढ़ कर. முதலாவது சொன்னேன், போதித்தருளும். सबसे पहले मैंने कहा कि प्रभु समझ दे. இரண்டாவது திருப்தியாக்கும். फिर दूसरी बात को हमने देखा, हे प्रभु तृप्त कर. மூன்றாவது மகிழ்ச்சியாக்கும். फिर तीसरा हमने देखा, हे प्रभु आनंद दे. நான்காவதாக உறுதிப்படுத்தியருளும். और चौथी बात यह है, हे प्रभु हमें दृढ़ कर. God is going to establish this ministry for his coming years. परमेश्वर अपनी सेवकाई जो अभी इतने सालों से चलती आ रही है, आने वाली सालों में और दृढ़ करने के लिए चाहता है. ஆண்டவர் இந்த ஜெம்ஸ் ஊழியத்தை அவருடைய வருகை வரை தமக்கு சித்தமானபடி அதை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं इस जेम्स की सेवकाई की परमेश्वर के आगमन का अगर देरी हो, उतना ही सालों से चलती रहने के लिए, दृढ़ करने के लिए परमेश्वर के पास ஏனென்றால் இந்த ஊழியம் தேவனால் நியமிக்கப்பட்டது. क्योंकि ये सेवकाई उस परमेश्वर से शुरू की गई. இது தேவனுடைய சித்தத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டது. उसकी इच्छा से स्थापित की गई. இதை தேவனே நடத்தி வருகிறார். इसी को परमेश्वर खुद चलाते आ रहा है. ஏனென்றால் இதன் மூலமாய் தேவராஜ்யம் கட்டப்படுகிறது. क्योंकि इसके द्वारा परमेश्वर के राज्य का विस्तार हो रहा है. தேவநாமம் மகிமைப்படுகிறது. उसकी नाम महिमा हो रही है. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற காலம் சமீபமாக இருக்கிறது. परमेश्वर की महिमा प्रकट होने का समय अधिक निकट है. 16வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 16वां वचन को मैं पढ़ने के लिए चाहता हूं. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. तेरा काम तेरे दासों को और तेरा प्रताप उनकी संतान पर प्रकट हो. மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஜெபித்த மோசே அடுத்த வசனத்திலே சொல்கிறான், உமது கிரியை
உமது ஊழியக்காரர்களுக்கு விளங்குவதாக. 15वां वचन में मूसा ने प्रार्थना किया, हे प्रभु आनंद दे। वही मूसा 16 वचन में यूं कहता है, तेरे काम तेरे दासों को तेरे प्रताप उसकी संतान पर हो। ஆண்டவர் என்னை எதற்காக மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார்? परमेश्वर आपको क्यों आनंद देने के लिए चाहता है? நான் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு மேலாக எனக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் எதற்காக தர விரும்புகிறார்? मैं जितने वर्ष दुख भोगे आया हूं, जितने वर्ष सता गया हूं, क्लेश में था, उतने ही वर्ष परमेश्वर आनंद देने के लिए क्यों चाहता है? என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கிரியையை நான் அறிந்து கொள்ளும்படியாக எதற்காக என்னை அழைத்து வந்தாரோ, எதற்காக என்னை பெயர் சொல்லி அழைத்தாரோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை அறிந்து அவருடைய கிரியைகளை நான் அறிந்து கொள்ளும்படியாக என்னை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். हमें क्यों आनंद देने के लिए चाहता है? कि उसके काम, उसकी क्रियाएं, उसको मैं पहचानूं और उन बातों को मेरे संतान तक आगे उनको लेते चलने के लिए ही. சிலருடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார், மகிழ்ச்சியாக்குவார், எல்லா தேவைகளை சந்திப்பார், சம்பூரணமான ஒரு வாழ்க்கை உண்டாகும் பொழுது அநேகர் தேவனுடைய சித்தத்தை மறந்து அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை அவர்களை கொண்டு தேவன் என்ன காரியத்தை செய்ய நினைக்கிறார் என்பதை மறந்து संभोगமாக வாழ்கிற கூட்டம் இந்த உலகத்தில் அதிகம். इस संसार में ऐसे झुंड के लोग बढ़ गए हैं कि परमेश्वर ने उनको आशीष दिया है, उनको आनंद दिया है, उनको वचन दिया है, उनको लंबे आयु दिया है। इन सारी बातों को भूल के, उनके कामों को भूल के, इच्छा को भूलने के बाद अपनी ही मनमानी चलने वाले लोग हैं. ஆனால் தேவனுடைய ஜனத்திற்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் மகிழ்ச்சியை தந்து மீண்டுமாக தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். लेकिन परमेश्वर अपने दासों को, अपनी प्रजा को आनंद देने के बाद फिर से अपने काम और क्रियाओं को उनके द्वारा प्रकट करने के लिए चाहता है. ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது போல இன்னொரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. ना केवल काम को परमेश्वर हमारे द्वारा प्रकट करेगा, उसी 16 वचन में एक और बात जोड़ी गई है, उनकी संतान पर भी उसकी महिमा प्रकट होने वाली है. ஆண்டவருடைய கிரியைகளை நாம் அறிந்து ஆண்டவருக்காக கிரியை செய்யும்படியாக, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை, அவருடைய மகிமையை அனுபவிக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளுக்கு விளங்கும்படியாக, நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறைகளுக்கும் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். परमेश्वर अपने कामों को हम तक सीमित नहीं करना चाहता है, हम तक वो बातों को छोड़ने के लिए नहीं चाहता है. हमारे बाद बड़ी संतान है, बड़े लोग हैं, वंशावली है, वहां तक कामों को, महिमा को पूरे पूरे पार करते जाने के लिए वो चाहता है. அன்றைக்கு பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். उस दिन पतरस ने यीशु से कहा, हे प्रभु हम तो सारे बातों को छोड़ छाड़ के तेरे पीछे आए, हमारे लिए क्या मिलेगा? பேதுரு தைரியசாலியாக ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்கிற மனிதன் கேட்கிறான், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? आपको मालूम है पतरस जो है कई बार यीशु के सामने यूं ही हिम्मत से पूछता था, वो कभी पीछे नहीं हटता था. इसलिए वो पूछता है, हे यीशु आपकी सेवकाई के लिए हम लोग सारी बातों को छोड़ के आए, अभी बताइए हमारे लिए क्या मिलेगा? இயேசு சொன்னார், यीशु இந்த ने कहा, பூமியில் மாத்திரமல்ல இன்னும் வருகிற காலத்திலும் பரலோகத்திலும் நீங்கள் விட்டு வந்த காரியத்திற்கு பதிலாக 100 மடங்கு நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். यीशु ने कहा, न केवल संसार में आने वाले उन समय में भी जितने तुमने खोया है 100 गुना मैं तुम्हारे लिए उनको लौटा के दूंगा. ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவனையும் அவருடைய பிள்ளைகளையும் தேவன் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து
நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். चाहे परमेश्वर की संतान क्यों न हो या उसके सेवक क्यों न हो, कभी भी उनको परमेश्वर ने नहीं छोड़ा है, लेकिन लिखा है 100 गुना उनको आशीष देते रहेगा. இன்றைக்கு எனக்கு தேவை என்னவென்றால் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் உண்டாவதாக. आज आपको और मुझको क्या चाहिए? वो 17वां वचन में शुरुआत में लिखा है, हे परमेश्वर यहोवा आपकी मनोरथा हम पर प्रकट हो. ஆண்டவரே, நீர் எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் எங்கள் ஊழியத்தின் மேலும் ஜெம்ஸ் குடும்பத்தின் மேலும் ஜெம்ஸ் ஊழியத்தின் மேலும் உம்முடைய பிரியம் உண்டாவதாக என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கும் பொழுது எங்களை ஒருவனும் தொட முடியாது. எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை தேவன் இல்பொருளாக்குவார். हमें प्रार्थना ये करना चाहिए, हे प्रभु आपकी मनोरथा, यानी आपकी जो प्रसन्न करने वाली बातें वो हम पर, हमारे परिवारों के ऊपर, हमारी सेवकाई के ऊपर हमेशा रहने पाए. अगर आपकी मनोरथा रहेगा तो कोई भी अगर हमारे सामने विरोध करने के लिए आएंगे वो न पता हो जाएंगे. இன்றைக்கு தேவன் என்னை நேசிக்க வேண்டும், அவருடைய பிரியம் என் மேல் உண்டாக வேண்டும். இதுதான் என்னுடைய கேள்வி, இதுதான் என்னுடைய ஜெபம். मेरी विनती प्रार्थना यही है कि उसकी मनोरथा, परमेश्वर की मनोरथा हम सबों के ऊपर बनी रहने पाए. மாத்திரமல்ல, இந்த வருகிற 6வது டிகேடிலே வருகிற காலங்களில் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் அவர் நம்முடைய கிரியைகளை அவர் ஸ்திரப்படுத்தி அவர் உறுதிப்படுத்தும்படியாக தேவன் साक्षियाग அறிவிக்கிறார். और वैसे ही 17वां वचन में आखिरी में जो आशीष दिया गया है, ये आशीष हमारे सेवकाई की आने वाले 10 साल है. उन 10 सालों में ऐसे होने पाए, हे प्रभु हमारे हाथों का कार्य हमारे लिए दृढ़ कर, हमारे हाथों के काम को हमारे लिए दृढ़ कर. வருகிற காலங்களில் நாம் செய்ய போகிற காரியங்கள், நம்முடைய ஊழியங்கள் அத்தனையும் தேவன் உறுதிப்படுத்தி, நம்முடைய கிரியைகளை உறுதிப்படுத்தி, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சகலத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். आज परमेश्वर आने वाले 10 सालों के लिए इस वायदा को पूरा करने पाए कि उनके हाथों के कामों को हमारे लिए दृढ़ करने पाए और उसके हम काम की दृढ़ता हमारे ऊपर लगातार बनी रहने पाए. आमीन, आमीन, आमीन. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा मिलने पाए.